வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு ரெசிபி வந்து ஒரு கிறிஸ்பியான ஃப்ரைடு ஸ்நாக் ஐட்டம். இது வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் மசால் வடை அல்லது பருப்பு வடை. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து 150 கிராம்ஸ் வந்து கடலைப்பருப்பு கழுவி ஊற வச்சுருக்கோம், ஒரு 2 to 3 hours அந்த மாதிரி. அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறமா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா வந்து ஒரு பெரிய பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு 10லேருந்து 15 சின்ன பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கோம். அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா கொஞ்சம் சீரகம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஊற வச்ச கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, சோம்பு அதெல்லாம் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு, சோம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா வந்து நல்லா ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் இதே மாதிரி நல்லா கோர்ஸாக ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. தண்ணி வந்து இப்போ வந்து நம்ம அதில் வந்து பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் அதுக்கு தேவையான உப்பெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வடை மாதிரி தட்டிட்டு சூடான எண்ணெயில் வறுத்து எடுக்க வேண்டியது தான். இப்போ ஒரு கடாயில் நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வடையை தட்டிக்கலாம். நல்லா கையில் எண்ணெய் தடவி வடையை வந்து நல்லா அமுக்கி உங்களுக்கு தேவையான சைஸில் தேவையான சைஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி அமுக்கி எடுத்துக்கலாம். நம்ம வடை ரெடி. இப்போ நம்ம சூடான எண்ணெயில் விட்டுடலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் ஆனோடனே நம்ம கடாயிலேருந்து எடுத்துடலாம். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேகட்டும். ஒரு சைடு வெந்தோடனே நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம லேசாக இதை திருப்பி விட்டுருக்கோம். ரொம்ப திருப்பாதீங்களா, உடஞ்சிடும். ஸோ அது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளேயும் நல்லா வேகும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் அது நல்லா குக் ஆகட்டும். அதற்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வடை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்ப் ஆகிடுச்சு. வெளியிலையும் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு சூடான ரொம்ப கிறிஸ்பியான முறுமுறுப்பான டேஸ்டியான மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். அப்புறமா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் ஒன் மோர் டிப் வந்து, இன்கேஸ் வந்து உங்கள் மாவு அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் தேவையான அளவுக்கு கடலை மாவு இதில் சேர்த்துக்கலாம். இல்லை ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா வடை பிடிக்க வராது, எண்ணெயில் போட்டோன்னு திரிஞ்சிடும், அப்படியே உதிரியாக போயிடும். ஸோ இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.